Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரவுண்ட் 1க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருந்தது. அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன அனாலிசிஸும், அதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட்ஸும், இனி வரப்போற ரவுண்ட் 2க்கான ஒரு சில இன்புட்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவில் முதல்ல பார்க்கணுங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் கொடுக்குறோம். அந்த வகையில் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, என்னுடைய சேனலை நம்பி என்னைய நம்பி என்கிட்ட வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கேட்டு இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வித் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு சில கல்லூரிகளில், டாப் லெவல் கல்லூரிகளில் அவங்க நினைச்ச பிரான்ச்சை எடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு காலையில் நமக்கு கூப்பிடும்போது நமக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இன்னைக்கு மனசுக்குள்ள வந்துச்சு. உண்மையிலே ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸுங்க. உண்மையிலே அட் த சேம் டைம் ஐ சப்மிட் மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ். எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் இந்த முதல் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேங்க. காலையிலேருந்தே எனக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு கூப்பிட்டு, சார் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு சார், எனக்கு எம்ஐடியில் கிடைச்சிருச்சு சார், எனக்கு வந்து சிஇஜியில் அது கிடைச்சிருக்கு சார், பிஎஸ்சி டெக்ல கிடைச்சிருக்கு சார்னு சொல்லும்போது எனக்கும் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பக்காவான ஒரு ஃபீல், ஒரு அருமையான ஒரு ஃபீலுங்க. அந்த ஒரு ஃபீலுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இன்னும் எனக்கு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நான் இன்னும் நிறைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு உணர்வை எனக்கு கொண்டு வருது, நிறைய தேடல் கொண்டு வருது. கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட் நம்ம முடிச்சுட்டு காலேஜில் 4 இயர்ஸ் வர வரைக்கும் அவங்களுக்கு தேவையான வேற இன்புட்ஸ், டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற என்ன இன்புட்ஸ், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும், 1 இயர் ஆஃப் ஸ்டடீஸ்ல அவங்க என்ன வேணும், 2 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ்ல அவங்களுக்கு என்ன வேணும், 3rd இயர்ல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மேக்ஸிமம் இன்புட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறது நம்ம சேனலுடைய கடமையா இருக்கும். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ், இன்னைக்கு ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்ததுக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறோம், நம்ம வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நான் வந்து இப்போ எனக்கு எம்ஐடி கிடைச்சிருக்கு சார், இந்த எம்ஐடிக்கு மேலே நான் வந்து சிஇஜி போட்டிருக்கேன், இல்லை எம்ஐடிலேயே எனக்கு இதுக்கு மேலே ஒரு சில டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன், அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்புகள் ஆக்சுவலாக வந்து ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துக்கிறது வந்து கிட்டத்தட்ட 80% 90% அதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு 10 to 20% மட்டும்தான் நீங்கள் வந்து ஒருவேளை அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர 80% வந்து இப்போ அலாட் ஆனது தான் வரும். ஸோ அதனால நீங்க ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய சஜஷன் அண்ட் கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த அலாட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்து லாக் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 1. சப்போஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 2 ஆப்ஷன்ஸ் இங்க கொடுக்கலாம். அந்த நம்பர் 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வந்த அலாட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒருவேளை எனக்கு இதுக்கு மேல இருக்கக்கூடிய நல்ல காலேஜோ இல்லை நல்ல டிபார்ட்மெண்ட்டோ இருந்தா எனக்கு நீங்க அதை அலாட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது அந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா 10 to 20% சான்சஸ் மட்டும்தான் இருக்கு, லீஸ்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் தான் இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு சான்ஸ் வந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குட் லக் அது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. இதுதான் அப்போ பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய சஜஷன், ஆப்ஷன் நம்பர் 1 ஆர் ஆப்ஷன் நம்பர் 2 அப்படிங்கிறத மீறி நீங்க போகக்கூடாது. ஆப்ஷன் நம்பர் 3 நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சப்போஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அதுக்கு மேல வேற ஏதாவது காலேஜ் நீங்க அப்லோட் மூமெண்ட்ல கேட்கறீங்க போது நார்மலா அப்லோட் மூமெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கும். 3rd ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கனாலும் நீங்க மாட்டிப்பீங்க. 4th ஆப்ஷன் அப்படிங்கிறது போனாலும் அகைன் நீங்க வந்து மாட்டிடுவீங்க. 5th ஆப்ஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங் விட்டு வெளியில வர ஒரு ஆப்ஷனா போயிடும். ஸோ இந்த பாயிண்ட். ரெண்டாவது இன்னைக்கு நான் முக்கியமான பாயிண்ட் என்ன சப்மிட் பண்ணா, எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. போன வீடியோவில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை வந்து இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒருவேளை பிடிக்காம வெளியில வந்துட்டாங்க, நான் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஸ்கிப் ஆகி வெளியில வரவங்களுக்கு லாஸ்ட்ல தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு தப்பான தகவலை நான் கொடுத்துட்டேங்க. மீண்டும் ஒருமுறை எல்லாரும் மன்னிக்கணும், அது மிக மிக தவறு. ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு உள்ள வர ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் சீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 2ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான சான்சஸ் கிடைக்கும். இந்த தவறை நான் வந்து இப்போ நான் சுட்டி காட்டுறேன், அதில் நீங்க தயவு செய்து திருத்திக்கிங்க. இது 2வது பாயிண்ட். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஓசின்னு வந்திருக்கு சார், பட் நான் வந்து பிசி கம்யூனிட்டி சார், நான் வந்து எம்பிசி கம்யூனிட்டி, எனக்கு ஓசின் அலாட்மெண்ட்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அதை பற்றி எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓசிங்கிறது ஓப்பன் கம்யூனிட்டி, யார் வேணாலும் சீட் எடுக்கலாம். அதாவது அந்த காலேஜில் உங்கள் ரேங்கிங் போகும்போது ஓசியில் சீட்டு ஃப்ரீயாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு ஓசியில் போய் அலாட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஓப்பன் கம்யூனிட்டியில் தான் போய் சீட் எப்போவுமே அலாட் ஆகும். ஒரு கல்லூரியை எடுக்கும்போது, ஒரு பிரான்ச் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஓசி தான் ஃபில் ஆகிட்டு வரும். ஓசி எல்லாம் 0 ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம உள்ளே வருவோம். அப்போ நான் ஏற்கனவே இதை பற்றி கிளியர் கட் வீடியோ கொடுத்துருக்கிறேன். ஓசி எல்லாம் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போகிற ஒருத்தர் வந்து பிசியாக இருந்தால் அவருக்கு பிசியில் அலாட் ஆகும், எம்பிசி இருந்தால் அவருக்கு போய் எம்பிசியில் அலாட் ஆகும், எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்க அந்த கம்யூனிட்டியில் போய் அலாட் ஆகும். அதனால் எனக்கு ஓசின்னு வந்ததுனால நீங்கள் ஏதோ தப்பாக ஆர்டர் வந்துச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது பெர்ஃபெக்டான ஆர்டர்லாம் அது எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 12,200 பேர் பக்கம் அழைக்கப்பட்டிருக்காங்க. பட் 12,200 பேருமே வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர்ஸை நான் வந்து தெளிவாக இங்கே நான் சொல்ல முடியல. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கிப் ஆகி போயிருக்கிறாங்க. அது போக ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கிப் ஆகியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக இருக்கு, ஐடி மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க, இசி மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ட்ரிபிள் ஓரளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் போயிருக்கு. இந்த வருஷம் எப்பவுமே இல்லாத மாதிரி இஎன்ஐக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இஎன்ஐ வந்து இந்த தடவை கொஞ்சம் பூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கோர்ஸுக்கு வந்து அதிகபட்சமான நாட்டங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அது போக மெக்கானிக்கலோ, சிவிலோ, கெமிக்கலோ இதுக்கான ப்ரிஃபரன்சஸ் வந்து மிக மிக குறைஞ்சிருக்கு. கட் ஆஃப் லெவல் ஃபார் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கண்டிப்பாக குறையும். சிஇஜி, எம்ஐடி கேம்பஸில் மட்டும் இருக்கக்கூடிய அதர் செகண்டரி கோர்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அனாலிசிஸ். எனிவே இது நாளைக்கு இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் 14ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் கிளியர் கட்டாக எத்தனை ஸ்டூடெண்ட் எங்கெங்க வந்திருக்காங்க டீடைல்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் கவுன்சிலிங் நடக்கும்போது நம்ம பப்ளிக் வந்து எந்த மாதிரி சீட் வந்து எடுத்திருந்தாங்க, எந்தெந்த காலேஜுக்குலாம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எந்த காலேஜ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆச்சு, எந்த காலேஜ் வந்து 100% வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபில் பண்ணாங்கிற ஒரு சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். அந்த சார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கான்டாக்டில் வந்தீங்கன்னா அந்த சார்ட்டை நான் கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கிறேன். பட் அது ஒரு முக்கியமான இன்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சார்ட்டில் அந்த சாய்ஸ் ஃபில் ஆனது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அடிப்படையில் வந்து அந்த சாய்ஸ் ஃபில் ஆகலை. பட் ஒரு சில காலேஜஸ் வந்து டாப் லெவலில் இருக்காங்க. ஒரு லைக் டயர் 2 லெவலில் இருக்கிற காலேஜ் கூட நல்லாவே வந்து ஃபில் ஆகிருக்கு. டயர் 1 இருக்கிற காலேஜ் வந்து சுமாராக தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கில் அதிகபட்சம் நல்ல சீட் வந்தது, ஃபாஸ்ட்டாக முடிவான அந்த கேம்பஸோட லிஸ்ட்டு அது வந்து கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துருக்கிறோம். அது போக மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த காலேஜ்லையும் கூட நிறைய சீட் ஃபில் ஆயிருக்கு. அப்போ மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட சார்ட் ஒன்று வச்சிருக்கிறோம், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட சார்ட் வச்சிருக்கோம். அப்புறம் 2 சார்ட் உங்களுக்கு ஒரு ஈஸி கம்பேரபிள் அனாலிசிஸ். எதுக்காக அப்படின்னா, போன வருஷம் பப்ளிக் ஒரு காலேஜ் மேலே என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க, எப்படி சீட் எடுத்தாங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்புட் அது வந்து கொடுக்கும். அது தேவைங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்கே பண்ணணுங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. நம்ம சேனலில் நம்ம வீடியோ போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் கீழே வந்து ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்ன லோகோ இருக்கும். அந்த லோகோ நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓகே ஆயிரும். ஸோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ். அதாவது இப்போ டாப் லெவல் காலேஜஸ் தான் இப்போ ஃபில் ஆயிருக்கு. டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 10 காலேஜஸ் தான் மேக்ஸிமம் ஃபில் ஆயிருக்கு. ரிமைனிங் காலேஜஸ் எல்லாமே இன்னும் அப்படியே வந்து ஃபுல் வேகன்சி இருக்குது. அங்கங்கே 1 or 2 சீட்ஸ் வந்து எடுத்துருக்கலாமே தவிர மேக்ஸிமம் காலேஜ் டாப் 10 லெவலுக்கு இருக்கிற மேக்ஸிமம் காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேகன்சியில் இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆர்டர் எடுத்திருப்பீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் அந்த கேம்பஸ்க்குள்ள நீங்கள் உள்ளே போகும்பொழுது ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே கவர்மெண்ட் சொன்ன இந்த 50,000 அல்லது வந்து கவர்மெண்ட் சொன்ன 85,000 சொல்லி 2 கேட்டகரியில் ஃபீஸ் இருக்கு. அந்த 85,000 மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, 50,000 வந்து நீங்க கவுன்சிலிங்ல போனா எடுக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் வரக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் டெஃபினட்டா
ஒரு காலேஜுக்குள்ள டாப் லெவல் காலேஜுக்குள்ள நீங்க உள்ள போகும்போது அந்த ஃபீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. மினிமம் 1.5 லட்சத்திலிருந்து மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து அவங்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸை பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் எய்டடில் நார்மலாக ஃபீஸ் வந்து 20,000 அப்படி தான் ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வரும். பட் அங்கேயே எஸ்எஸ் கோர்ஸ்னு எடுத்துருக்காங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட வேண்டிய வரும். கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ்ங்கிறது அகைன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80,000லேருந்து 1 lakh வரையும் கூட அந்த ஃபீஸஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களும் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ள நீங்க எந்த காலேஜில் அலாட்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த காலேஜில் போய் உங்க அட்மிஷனை போட்டு மேற்கொண்டு உங்களுடைய எஜுகேஷன் நீங்க தொடங்க. கண்டினியூஸ் உங்க 4 years வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட்ஸ் வந்திருக்கும். தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். செகண்ட் ரவுண்டை பொறுத்த அளவில் நம்ம ஏற்கனவே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஸோ தட் நீங்க நல்ல காலேஜில் உள்ள இருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த சார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நமக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவினிங் காலையில் பண்ணீங்கன்னா நீங்க நைட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த சார்ட் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். வேற ஒரு தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.